ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கட்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஜெபத்தோடு காத்திருப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு என்று தந்த ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சோதனை பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், மனுஷனுக்கு நேரிடுகிற அளவுக்கு தான் சோதனை உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறது. தேவன் ஆனால் எப்படியாப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி சொல்லுங்க? ஆமாம், சோதனையிலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு வருகிற பாடுகளிலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, போக்கியும் உண்டாக்குகிறாரா. ஆமென். அப்போ சோதனை இல்லை அப்படிங்கிறது இல்லை. கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் சோதனை இல்லை அப்படிங்கிறது இல்லை, இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? திராணிக்கு தக்கதாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய திராணியை அறிந்திருக்கிறார். உங்களுடைய திராணியை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு சோதனையும் என்ன பண்ணுகிறது? வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த சோதனையை தப்பித்து கொள்வதற்கும் கர்த்தர் என்ன தருவாராம்? போக்கி உண்டாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்? அவர் யார்? அவர் உண்மையுள்ளவர். எப்படி? அவர் உண்மையுள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லுவதே இல்லை. மனம் மாற அவர் மனுஷனே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனை கர்த்தரை நம்ம தொழுந்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை நான் வேகமாக தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இது முடிந்து நம்மளுக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு, அதற்கு பின்பதாக விருந்து உண்டு. ஆனாலும் நேரம் நிறைய எடுக்க போகிறதில்ல. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற காரியத்தை ஷார்ட்டாக நான் பேசி அப்படி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ரூத் சரித்திர புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ரூத் சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1 வசனத்திலிருந்து யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி நான் சொல்லுகிற வரைக்கும் அந்த எந்த வசனமோ அது வரைக்கும் வாசிக்கும்படி கேட்குறேன். ம் 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 ஆமென். போதுமானது. ஹல்லேலூயா. இங்கே மோவாப் தேசத்திற்கு யார் செல்லுகிறாங்க? நகோமி, தன் கணவன், பிள்ளைகள் 4 பேருமா குடும்பமாக என்ன பண்ணுறாங்க? இந்த தேசத்தில் பெத்லகேம் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று என்று அந்த பஞ்சத்தில் தப்பித்து கொள்ளும்படி, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும்படி, ஒரு போராட்டம், ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்றால் மோவாப் தேசத்திற்கு செல்கிறார்கள். மோவாப் தேசத்துக்கு சென்றாங்க. எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 10 வருஷம் இருக்கிறாங்க. 10 வருஷம் அவங்களுக்கு என்ன இல்லை, பெரிய பிரச்சனைங்கிறது இல்லை. ஆனால் இப்போ அவன் என்ன நினச்சிட்டா, இந்த 10 வருஷம் அப்படி அவன் லைஃப் அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது சடன் என்ன ஆகுது? அவன் புருஷனும் மரித்து போகிறான்,
பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். ஏன் அப்படின்னா புருஷனும் மரித்து போகிறோம், பிள்ளைகளுக்கும் பெண் அங்கே எடுக்கிறா, எடுத்ததுக்கப்புறம் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்போ இவள் எப்படியாப்பட்டவளாக இருக்கிறாள்? தனித்தவளாக இருக்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. சோதனை வரும் பொழுது நம்மளை வாழ்க்கையில் ஒரு தனிமை வந்துவிடும், அப்படிதானே? ஆமாம். சோதனை என்கிற ஒரு பாதைக்குள்ளே நம்ம போகும்பொழுது முதலாவது நம்மளை அட்டாக் செய்வது, நம்மளுக்குள்ளாக அதிகமாய் நம்மளை மேற்கொள்வது என்ன அப்படின்னா அந்த தனிமையின் உணர்வு. ஆமென். இந்த தனிமையின் உணர்வு என்பது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? அது சோதனையோடு சேர்ந்து வந்த ஒரு இது, அப்படிதானே? அந்த சோதனையோடு அந்த தனிமையின் உணர்வு வரும் பொழுது அதுலேருந்து விடுதலை ஆகுவதோ அதுலேருந்து வெளியே வருவதோ ரொம்ப கஷ்டம். இந்த பாதையில் அநேகர் நீங்கள் போயிருப்பீங்க. ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும் பொழுது நம்ம தனித்து விடப்பட்டது போல் இருப்போம், இல்லை? அந்த தனித்து விடப்பட்டது போல் இருக்கும் பொழுது நம்ம அடுத்தது என்ன செய்வோம், அடுத்தது நமக்காக யார் ஆறுதலாக இருப்பார், அடுத்தது என் லைஃப்பில் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம தனித்து விடப்படுகிறது போல தோணும், தனித்து விடுறது போல தோணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகளோடு 2 மருமக்களும் இருக்காங்க, நகோமியோடு 2 மருமக்கள் மாதிரி இருக்காங்க. பட் அவளோட சூழ்நிலை எப்படியா இருக்குது? தனித்து விடப்படுகிறது சூழ்நிலை போல இருக்குது. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சோதனை நம்மளை மேற்கும் பொழுது நம்மளுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா ஒரு தனிமையின் ஃபீலிங் வந்துடும். ஆமென். தனிமை அப்படிங்கிறது ஒன்று உங்களை மேற்கொண்டு அப்படின்னு நிற்கும். அதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அப்படின்னு இருக்கு. அதே மோவாப் தேசத்திலிருந்து அவன் என்ன பண்ணுற, திரும்பியும் எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அதே இடத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நிற்கிறேன் என்று சொல்கிறவன், வாசிங்களே யாராவது ஒருவர். ஆம், அல்லேலூயா. இப்போ இந்த நகோமி போய் மோவாப் தேசத்தில் நின்று விடுவேன் என்று நினைத்தாள். ஏன்? இங்கே ஒரு பஞ்சம், இங்கே ஒரு பிரச்சனை, இந்த மோவாப் தேசத்தில் போய் நான் என்ன பண்ணுவேன், நின்றுவேன் நினைச்சா. ஆனால் அவன் எச்சரிக்கை இல்லாமல் போயிட்டான். ஏன் அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கர்த்தருக்கு என்று கொடுத்த தேசம் எதுதான்? அது இஸ்ரவேல், அந்த நாடு தான். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், மோவாப் தேசம், மோவாபியர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கடல் தாண்டி வரும்பொழுது அவர்கள் இவர்களோடு போராடினவர்கள். ஆனால் இவன் எங்கே பண்ணுறான், தஞ்சம் போகிறான். எப்படி? அவளுக்கு ஒரு அறிவு இருந்திருக்கணும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எகிப்தில் எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? 400 வருஷம். அப்போது ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு நம்முடைய பிரச்சனைகள், நம்ம போராட்டங்களை பார்த்து வேறொரு இடத்துக்கு போனால் பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படியா மாறும்? அது பெருசாக மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. இவன் என்ன நினச்சிட்டான், நான் நிற்கிறேன் என்று நினைத்து விட்டாள். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், வார்த்தை என்ன சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதிருக்கிறபடி. ஆமாம், இன்றைக்கி ஒரு பிரச்சனையிலையும் ஒரு போராட்டத்திலையும் நீங்கள் இன்னொரு ரெமெடியை தேடி போனீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு நினைக்கிற தெரியுமா? இல்லை, அங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நீங்களாக எடுத்த டிசிஷனாக இருந்தால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காம எடுத்த டிசிஷனாக இருந்தால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா விழாதிருக்கும்படி என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். இங்கே நகோமி ரொம்ப சிம்பிளாக அவளோட லைஃப் எடுத்துட்டா, 10 வருஷம் எப்படியோ கிராஸ் ஆகிடுச்சு, திடீர்னு இங்கே ஒன்றும் இல்லாமல் இழந்து போய் நிற்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவளுக்கு நம்பிக்கைங்கிறதே இல்லை. இப்போது தனித்து விடப்படுகிறவளுக்கு என்ன இருக்காது, அடுத்தது நம்பிக்கை இருக்காது. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படி தான், நம்ம எடுத்த டிசிஷன், நம்ம எடுத்த ஒரு முயற்சி, நம்ம எடுத்த முயற்சியில் தோல்வி அடையும் பொழுது அடுத்தது இழக்க போகிறது என்ன தெரியுமா, நம்மளோட நம்பிக்கை. நம்ம ஃபுல்லாக நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருப்போம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப உச்சத்தில் இருந்திருப்போம். ஆனால் நம்ம வாங்குகிற அடி, நம்ம போகிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நம்பிக்கையே அற்று போகிற சூழ்நிலையாக மாறிவிடும். ஆமென். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல கர்த்தர் இடத்துல இருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 14ஆம் வசனத்தில்
14ஆம் வசனத்தில் எடுத்துக்கொள்ளும். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய ஒரு பெரிய டைவர்ஷன் நடக்கிறது, ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கிறது. என்ன அப்படின்னா, நகோமி என்ன சொல்கிறா, எப்பா நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க, நீங்கள் திரும்ப உங்கள் ஊருக்கே போயிருங்க, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, 2 பேரில் ஒரே ஒருத்தி எடுக்கிற டிசிஷன் என்ன அப்படின்னா, நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களோடு இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விடாமல் பற்றி கொள்ளுகிற இருதயம். ஏன் அப்படின்னா பாருங்கள், பஞ்சம் இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு கேள்விப்படுறாங்க. எங்கே? பெத்லகேமில் பஞ்சம் முடிஞ்சிருக்குன்னு கேள்விப்படுறாங்க. இப்போது இவளுக்கு ஒரு நல்ல சான்ஸ். யாருக்கு? ரூத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ். என்ன? தன்னுடைய மாமி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்க அப்படின்னு. அப்போது லைஃப் செட்டில் ஆகக்கூடிய வழியை யார் காண்பிக்கிறா? நகோமி காண்பிக்கிறா. ஆனால் இவ அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். அதற்கு ரூத் 16ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. ரூத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதுக்குள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தங்குற இடத்துல தான் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் முடிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது இந்த புஸ்தகத்தோட பேர் என்ன? ரூத். ஆனால் ஆரம்பிக்கப்பட்டது யாரோட பேர்னால? நகோமிங்கிற பேரில் சரித்திரம் மாறுகிறது. சரித்திரம் கர்த்தருக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம சரித்திரம் மாற்றப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பாதைகள் வேணா போராட்டமாக இருக்கலாம், பாதைகள் வேணா வேதனையாக இருக்கலாம், பாதைகள் வேணா சூழ்நிலைகள் வெறுமையான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப் இருக்கு தெரியுமா? கர்த்தருக்காய் ஒரு ஸ்டெப் வைராக்கியமாக எடுத்து வைக்கும் பொழுது சரித்திரம் மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியான ரூத்தை வைத்து ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நியாயப்படி நகோமியின் சரித்திரம்னு ஆரம்பித்து ரூத்தை கொண்டு வந்திருக்கணும். இங்கே ரூத்தின் சரித்திரம் என்று மாற்றப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தருக்காய் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது, உங்கள் தெய்வம் தான் ஏன் தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஏன் அப்படின்னா, அந்த மோவாப் தேசம் என்பது அது விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். இந்த பெத்லகேம் என்பது கர்த்தருடைய தேசம். இதுக்கு அதுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனா ஆண்டவரை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது சரித்திரம் மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த ரூத் நகோமியை நம்பி வந்திருக்கலாம். ஆனால் அங்கே போய் ஒரு வேலையை செய்கிற மோவாபின் ஸ்திரியாக ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று. அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இவ ஒரு சான்ஸ் கேட்டுட்டு போகிறான். என்ன அப்படின்னா, கதிர் பொறுக்கிறதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் வைராக்கியமாக வந்தோம், ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு வந்தோம், அப்படி தானே? ஆரம்பத்தில் கர்த்தரிடத்துல வந்து அநேக ஜனங்கள் இங்கே உண்டு. ஆண்டவர் அறியாத இடத்துலேருந்து வந்ததும் உண்டு, ஆண்டவர் அறிந்த குடும்பத்திலேருந்து வந்தது உண்டு. பட் கர்த்தரிடத்தில் நெருங்கின இடம் எது அப்படின்னா, கர்த்தரிடத்துலேருந்து எதாவது கிடைக்குமான்னு. ஆமென், பொறுக்கி கொள்ளும்படி சென்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ அள்ளி கொண்டு வருவதற்காக வந்தவள் அல்ல ரூத், அவள் பொறுக்கி கொள்ளும்படி வந்தவள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதான், கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது ஒன்று பொறுக்கி கொள்ளும்படி வந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் எதா கொஞ்சம் கிடைக்குமா, கர்த்தர் என்னை கொஞ்சம் ஆசீர்வதிச்சா போதும், கர்த்தர் என்னை கொஞ்சம் நிம்மதியாக வச்சா போதும், கர்த்தரிடத்துல கொஞ்சோண்டு எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து வைத்தவள் தான் யாரு? இந்த ரூத். அதே போல தான் நம்மளும் ரூத்தை போல பொறுக்கி கொள்ளும்படி ஸ்டெப் எடுத்து வைத்தோம். ஆமென், ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்களேன், அவன் பெர்மிஷன் கேட்டுட்டு எங்கே போகிறா அப்படின்னா, கீழே சிந்தி கிடக்கும் தெரியுமா, அவங்க அடித்து போர் அடித்து கீழே கிடக்கிறத பொறுக்கி கொண்டு வந்தால் அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன ஆயிரும், சாப்பாட்டுக்கு ஆகும். ஏன் அப்படின்னா, இவர்கள் இந்த தேசத்தில் இருந்தவர்கள் தான். ஆனால் தேசத்தை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. இவர்களுக்கு பிடிப்பும் இல்லை, இவர்களுக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, இவர்கள் வீட்டில் ஒரு ஆம்பளையும் இல்லை. ஆமென். அப்போ இந்த இடத்துல ரூத் பெர்மிஷன் கேட்டு பொறுக்கி கொள்ளும்படி போனாள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே, எத்தனையோ நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளும் அப்படி தான் வந்திருக்கோம் இல்லை?
பொறுக்கி கொள்ளும்படி வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், சிந்த விட்டு ஆசீர்வாதம் ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்த நேரங்கள் உண்டு. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் வாசிங்க. ஆமென், போதுமானது. ஹல்லேலூயா. இப்போ பொறுக்கி கொண்ட இடத்துல அவளுக்கு ஒரு தயை கிடைக்கிது. என்ன அப்படின்னா, ஒருவரும் தொடாதபடிக்கு நான் உன்னை என்ன பண்ணுறேன், பாதுகாக்கிறேன். கர்த்தரிடத்துல ஏதோ ஒன்று கிடைக்குமா, கர்த்தரிடத்துல ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு வந்த இடத்துல ஒருவனும் நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடாதபடி, ஒருவனும் தொடாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. போகிறது பிரச்சனையின் பாதை தான், போகிறது பிரச்சனையின் பாதை தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு போகிற பாதை, ரூத்தும் நகோமியும் போகிற பாதை என்ன பாதை? அது சோதனையின் பாதை. ஆமென், ஹல்லேலூயா. அது தேவனே நியமித்த பாதை. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு வந்திருக்கிற சோதனை, நீங்கள் போகிற சோதனையின் பாதை தேவன் நியமித்திருக்கிற பாதை என்று? விசுவாசிக்கிற சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. சோதனையில் கர்த்தர் நியமித்திருக்கிற சோதனை என்று நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, அந்த சோதனையை வேறு விதமாய் மாற்றக்கூடியவர். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி அவரே என்ன பண்ண போறாராம், வழி உண்டு பண்ணுகிறாரா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சோதனையின் பாதை நிரந்தரம் அல்ல, இந்த சோதனை என்பது நிரந்தரம் அல்ல. அந்த பாதையில் தான் உங்களுக்கான ஃபியூச்சரே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யார் தான், யோசேப்பு தான். சோதனை, எகிப்துக்கு அடிமையாய் விற்று போடப்பட்டவன், அது அடிமை அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த பாதை தான் அவனை உயர்த்த போகிறதுன்னு கர்த்தர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அவன் வேற ஏதோ இதே மாதிரி மோவாப் தேசத்துக்கு விற்று கொடுக்கப்பட்டிருக்கலாம், பக்கத்தில் இருக்க வேறு தேசங்களுக்கு விற்று கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஸ்கெட்சு போட்டு எங்கே கொண்டு போகிறாரு, எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேசம் நைல் நதி ஓடுகிற தேசம், அது செழிப்புள்ள தேசம், அந்த இடத்துல தானியங்கள் நல்லா வளரக்கூடிய தேசம். சரியான ட்ராக்ல கொண்டு போய் அங்கே ஒரு பஞ்சத்தை உண்டு பண்ணி இங்கே ஒரு ராஜாவை மாற்றுறார். ஆமென், ராஜாவுக்கு அடுத்தபடியாக மாற்றுறார். அதே போல தான் உங்கள் லைஃப்பில் சோதனை என்பது நிரந்தரமானது அல்ல. ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளது வேறு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகளை கொண்டு உங்களை என்ன பண்ணியிருப்பார், நடத்தி இருப்பார். நிறைய வார்த்தைகள் கொண்டு உங்களை தேற்றி இருப்பார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருதா, அதை செய்யாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. அதை செய்யாமல் போக மாட்டார். நிறைய தீர்க்கதரிசிகள் இங்கே வந்திருக்காங்கல்ல, திரும்ப திரும்ப சில வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்திருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அது பாதையே இல்லாத இடமா இருக்கலாம், ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே பாருங்க, இவ ஒரு புது ஆள் அந்த ஊருக்கு, இவ ஒரு புது ஆள் அந்த ஊருக்கு பொறுக்கி கொள்ளும்படி சொல்கிறா. அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்களுக்கு பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளிடுகிறேன் என்றானா. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனும் ரூத்தை தொடாதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, கட்டளை கொடுத்துட்டார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் பொறுக்கி கொள்ள வந்த நம்மளை ஒருவனும் தொடாதபடிக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோதனை, வேதனை, பாடுகள், பிசாசோட போராட்டம் எல்லாத்தின் மத்தியிலையும் அவன் நம்மளை தொடாதபடிக்கு அவர் கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு தொடாதபடிக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவனுக்கு கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். இங்கே பிசாசுகளை விரட்டும் போது நம்ம சொல்லுவோம்ல, கட்டளை கொடுப்போம், இயேசு நாமத்தினால அமைதியாயிரு அப்படின்னு என்ன பண்ணும், அமைதியாக இருக்கும். கையை கீழே போடுன்னு என்ன பண்ணும், கீழே போடும். முழங்கால் படின்னு என்ன பண்ணும். ஆமாம், அதே போல தான் கர்த்தரிடத்தில் நம்ம வந்திருக்கோம்ல, நமக்கு விரோதமாய் வருகிறவனுக்கு கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறது, நீ தொடக்கூடாது. யாருக்கு, வைராக்கியமாய் வந்தவர்களுக்கு. யாருக்கு, இங்கே நகோமி லிஸ்ட்டே போயிடுச்சு. எப்படி, அந்த இடத்துலேருந்து நகோமிங்கிற ஒரு லிஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ ரூத் மாத்திரம்தான் சென்டர் ஆஃப் இதில் இருக்கா.
அவளை தொடாதபடிக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல ஒருவேளை நகோமி வந்திருந்தாலும் இந்த கட்டளை வந்திருக்குமான்னு தெரியாது. ரூத்துக்கு ஏன் அப்படின்னா, அவள் கர்த்தருக்கு என்று பாராட்டின வைராக்கியம். அவள் உங்கள் தெய்வம் தான் ஏன் தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு அடுத்தவைகளில் நம்ம வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். நீங்கள் மற்ற எந்த இடத்துல வைராக்கியம் பாராட்டுறீங்களோ இல்லையோ, கர்த்தரை ஆராதிப்பதிலும், கர்த்தரை பிடித்துக் கொள்வதிலும், கர்த்தரை பின்பற்றுவதிலும் வைராக்கியம் காட்டி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆமென், ஹல்லேலூயா. வைராக்கியம் காட்டுங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். வைராக்கியம் காட்டுங்க. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆமாம், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன். நான் கடந்த வாரத்தில் இந்த வீடு பிரதிஷ்டைக்கு போனேன் இல்லை. அவர்கள் திடீரென்று கோவிடில் எங்கள் சித்தப்பா இறந்து போனார். ஆனால் அதில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு வைராக்கியம் பாராட்டினார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. எனக்கு புருஷன்தான் இல்லை, கர்த்தர் தான் இனிமேல் எனக்கு பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னா எனக்கு கர்த்தர் தான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுதே இந்த இடத்துல தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டாக்கினார்ன்னு இருக்குல்ல. அவங்க சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, எத்தனை பேர் கோவிலில் இறந்தவங்களுக்கு என்ன கிடைக்குது? பென்ஷன் கிடைக்குது. யாருக்காவது தெரியுமா? கோவிடில் இறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா பென்ஷன் கிடச்சிதான். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு தெரியும். சித்தப்பா இறந்து ஒரு வாரத்தில் ஒரு ஜீவோ வருதான். என்னது? கோவிடில் இறந்தவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய். இது தெரியாமல் போச்சு இல்லை நிறைய பேர்த்துக்கு. ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு அது கிடைச்சிது. யாருக்கு? சித்திக்கு கிடைச்சது. எப்படின்னா, அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமை தான், சோதனை நிலைமை தான், எல்லாராலும் என்ன சொல்கிறது, தனிமையாய் விடப்பட்ட நிலைமை தான் எங்கள் சித்திக்கு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தரை வைராக்கியமாக பிடிச்சி கொண்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியோ போட்டும் அப்படின்னு சொல்லி புதைக்க விடலை. அந்த டைமில் என்ன பண்ண முடியாது, பக்காவாக போய் ப்ரேயர்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண. ஆனாலும் அவங்க வைராக்கியமாக கேட்டாங்க, எப்படியாவது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி தான் என் புருஷன் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே போல் முதல் அடக்க ஆராதனை, அதாவது என்னுடைய பாஸ்டர் லைஃப்பில் முதல் அடக்க ஆராதனை என்னுடைய சித்தப்பாவுக்கு தான் நான் செய்தேன். ஆமென். ஏன் அப்படின்னா, நாங்கள் 3 பேர் தான் போனோம் எங்கள் குடும்பத்தில். நான், என் தம்பி, எங்கள் அண்ணன். அவங்க வீட்டில் அங்கே, ஏன்னா வேறு யாரும் போக முடியாது, தூரத்தில் வைக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு ஜெபம் செய்து அடக்கம். ஏன் அப்படின்னா, உண்மையாக யோசிச்சு பாருங்கள், அந்த சூழ்நிலையில் அந்த கோவிட் டைமில் செத்து போனால் போட்டோம், இன்னும் வேறு வழி இல்லை. இதற்கு நம்ம எங்கேயும் வைராக்கியக்காரன் பாடப்பட்டோம். எதுக்கு? ஜெபம் பண்ணி தான் அடக்கம் பண்ணணும், ஜெபம் பண்ணி தான் எல்லாம் செய்யணும் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா சரி சூழ்நிலை அப்படியா இருக்குது. இல்லை, அவங்க அதில் வைராக்கியம் பாராட்டினாங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கனம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு வருஷமாக 2 வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு போகும்போது அவர் ஒரு சாட்சி சொன்னாங்க. நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சாட்சியை. நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் கதறி அழுதேன். நான் தேம்பி அழுதேன். அவங்க இன்றைக்கி அதை சொல்லி காமிச்சாங்க. நான் என்னை பார்த்தும்போது, டேவி இடம் வாங்கினேன்னு சொன்னது எப்படி அழுதலடா. ஏன் அப்படின்னா, அந்த சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வீட்டுக்கு என்னுடைய அப்பா, என்னோட அப்பாவோட தம்பி, என்னோட அப்பாவோட தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் சொந்த இடம், சொந்த வீடு கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னது? என் சித்தப்பாக்கு என்ன வேணும்? ஒரு சொந்த இடத்துல ஒரு வீடு. அது சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மரணம் வந்தோடனே நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், இது நடக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆம்பளை இருந்து இத்தனை வருஷம் சம்பாதிச்சே இவங்களால ஒரு இடத்த வாங்க முடியலையா. அந்த இடம் வாங்கின திராணி இருந்தபோது எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டார். அப்போ அது பெரிய வண்டி. டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டு தொடச்சி வைப்பாராம். இன்றைக்குமே இருக்கான்னு தெரில அது. ஆனால் அந்த பணத்தை வச்சு ஒரு இடம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவருக்கு எது தான் பெருசாக தெரிஞ்சிது? அந்த டிவிஎஸ் எக்ஸல் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. வாங்கினாங்களாம். அப்போ எங்கள் சித்தி சொல்லிகிட்டே இருப்பாங்க, வாங்க வேண்டிய நேரத்தில் விட்டுட்டார் அப்படின்னு. ஆனால் திரும்பியும் எங்கள் சித்தப்பாங்கிற ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆம்பளைங்கிற ஒரு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு இடத்த வாங்குவதற்கு உதவி செய்தார்னா எவ்வளவு கிருபை நிறைந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. வாழும்படி வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ரூத் ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன கிடைக்கும்னு கூட தெரியாது. ஆனால் நம்பி வந்தவங்களுக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடியான கட்டளையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன்.
ஆமென், போதுமானது. மூன்றாவது இந்த ரூத்துக்கு கிடைத்த பாக்கியம் என்ன அப்படின்னா, அவர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை சாப்பிடவும் அந்த காடியை குடித்து கொள்ளவும் அவளுக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. இன்னைக்கு இதே ஆண்டவரை தேடி வந்த நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய அப்பத்தை புசிக்கும், அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து வந்தீங்கல்ல, அந்த ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்தீங்கல்ல, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினீங்கல்ல. இந்த ரூத் பண்ணின உடன்படிக்கை என்னன்னா, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அதே போல தான் நீங்கள் என்ன உடன்படிக்கை பண்ணினீங்கன்னா, மரணம் பரியந்தம் இந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ஒப்பு கொடுத்தீங்கல்ல. அந்த ஒப்பு கொடுத்த நிமித்தமாக நம்மளுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்னா, இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு தகுதி கொடுத்திருக்கிறார். இந்த தகுதி இழந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இந்த தகுதியை பெறாதவர்கள் எத்தனை ஞானிகள் தெரியுமா? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கிருபை என்ன அப்படி தெரியுமா? அந்த பரிசுத்த பந்தியில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ரூத்து பாருங்களேன், பொறுக்கி கொண்டு போனவளுக்கு, கதிர் பொறுக்க போனவளுக்கு என்ன இடத்துல அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை. அவளுடைய அப்பத்தை சாப்பிடவும் அந்த காடியை குடித்து கொள்ளும் அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? தயவு கிடைத்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தயவு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் நாம், இயேசுவின் சரீரத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் இந்த அப்பத்தை புசிப்பதற்கும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் ஆண்டவர் செஞ்சிருக்கிற கிருபை பெரிதான கிருபைங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது உண்மையாகவே சடங்காச்சாரமாக இன்னைக்கு மாறிவிட்டது. எது? இந்த திருவிருந்து, இந்த முதல் வாரம், இந்த ராபோஜனம், இதெல்லாம் சடங்காச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், இது பெரிய கிருபை, இது பெரிய கிருபை. எங்கள் பாஸ்டர்மா அவங்களே தான் அந்த அப்பத்தை சுடுவாங்க. அவங்க ரொம்ப பழமையானவர்கள். அவங்களே தான் அந்த அப்போ எப்படின்னா, அப்படி இருக்கிற வசனம், அந்தபடியே அவர் அப்பத்தை பிட்டு அப்படின்னு. அப்போ எங்கள் பாஸ்டர் ஒரே அப்பத்தை, இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படி தான் இருக்குல்ல, ஒரே அப்பம் அதை பிட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்காக அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்க, யாரும் தொடக்கூடாது. அவங்க தான் இன்றைக்கும் இந்த திருவிருந்து மீதியாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இல்லை, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ ப்ரெஷியஸ். நீங்கள் நினைக்கலாம் அது ஜஸ்ட் ஒரு ஜூஸு தானே, பாஸ்து தானே, அதை இல்லை, அது அவ்வளோ ப்ரெஷியஸ், அவ்வளோ ப்ரெஷியஸ். ரூத்துக்கு அங்கே கிடைச்சது அவ்வளோ ப்ரெஷியஸுங்க. ரூத்துக்கு அந்த இடத்துல கிடைச்சது அவ்வளோ ப்ரெஷியஸ். ஏன் அப்படின்னா, பின்னும் போவா சாப்பாடு வேலையிலே அவளை பார்த்து நீ வாசிங்க. ஆ ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதம் வைத்திருக்கா. யாருக்காக? மாமியாருக்காக. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளையும் ஆண்டவர் மீதம் எடுக்க வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டருக்குள்ள வைராக்கியம் பாராட்டி வந்த ஒருவரையும் நான் கைவிட்டதா பார்த்ததே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று ஞானஸ்தானத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தர் கைவிட்டதா நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை இந்த கூட்டத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இருக்கலாம், சிறு பிள்ளைகள், வாலிபர்களெல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் ஒப்பு கொடுங்க. ஆமென், ஒப்பு கொடுங்க. அது ஒரு பெரிய உடன்படிக்கை, அது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரும் தொடக்கூடாதபடி கட்டளை கொடுத்தாருன்னா, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு உள்ளே வந்துட்டா தொட முடியும். அதுக்கு அடுத்தது ஆசீர்வாதத்தின் வாசல் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஒப்பு கொடுத்து வந்ததுனால ரூத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அவருடைய அப்பத்தை புசிக்கவும் அவருடைய காடியிலே பானம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அனுபவத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் சீக்கிரத்தில் வந்து விடணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஞானத்துலலாம் ஒருத்தருக்கும் குறைவில்லை. ஒரு காலத்தில் சொன்னாங்க ஞானஸ்தானம் என்பது என்னது? ஞானம் பெற்ற பின்பு. இன்றைக்கி ஞானம் எல்லாம் பெருகி கிடக்கு. 8வது படிக்கிறதுக்கே ஞானம் பெருகி கிடக்கு. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர்த்த வேண்டும், ஒரு பயபக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். அப்படின்னா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண அவங்களே ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நகோமி ரூத் என்ன பண்ணல? ப்ரெஷர் பண்ணவே இல்லை. கவனிச்சிங்களா? நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை, நீ போன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரூத்தே ஒப்பு கொடுத்து வந்தான்.
ரூத்தே தான் சொன்னேன், நான் கதிர் வாங்க 2 பேரும் போங்க மாமி, நானும் நீங்களும் போய் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த ஊரே தெரியாது, எங்கே வயல் இருக்குது எதுவுமே தெரியல, நான் போகிறேன். எல்லாம் அவ எடுக்கிறா. அதே போல தான் டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக எடுக்கும் பொழுது நம்மளுக்கான ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் திறக்கப்படும். 15 வசனத்தை பாருங்களேன். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்த பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி ம் 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க, பொறுக்கி கொள்ளும்படியாக அவரே சிந்த விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. 1-2 பொறுக்கணும் அப்படின்னு நினைச்சவளுக்கு அவரே தயவு பாராட்டுறார். அவர் தயவு ரொம்ப பெருசு. ஆமென். அவரோட ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. நல்லா எடுத்துக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. 20 வசனம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவர் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றால். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரமே நம்ம பார்த்தா அவர் தயவு உள்ளவர். ஆமென், அவர் தயவு உள்ளவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை எல்லாம் கர்த்தருடைய தயவு. நம்ம ஒருவேளை போகிற பாதை, இன்றைக்கி ரூத்து நகோமியை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வரைக்குமே அவர்கள் நல்ல பாதை இல்லை. அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணார் தெரியுமா? தயவு பாராட்டினார். நம்ம பார்த்தோம்ல, தப்பித்து கொள்ளும்படிக்காக. ஆமென், ஹல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியிலும் வேதனையில் மத்தியிலும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிற நம்முடைய ஆண்டவர். உங்கள் திராணி ஆண்டவருக்கு தெரியுங்க. ஒரு காரியம் மாத்திரம் சொல்கிறேன், என்னை சோதிக்கிற அளவுக்கு என் மனைவியை சோதிக்க மாட்டார். என்னை விட அதிகமாக கூட உங்களை சோதிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு திராணி ஜாஸ்தியாக இருக்கலாம். யோபுவை போல சோதிக்கப்பட்டவர்கள் இந்த யாருமே கிடையாது. ஆனால் யோபுக்கு வந்த சோதனை நமக்கு வந்துருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருப்போம்? தூஷித்து விட்டு போயிருப்போம். ஏன் மனைவி என்ன சொல்கிறான்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் மனைவியே சொல்கிறேன், ஏப்பா நீ ஏன்பா இன்னும் வைராக்கியத்தில் இன்னும் உறுதியாக இருக்க, இன்னும் இந்த ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு ஏன் உறுதியாக இருக்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆமென். நிறைய நேரத்தில் அப்படியேப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம இன்னும் தூஷிக்கலைல்ல. ஏன்னா ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி நம்மளை சோதிக்கலைங்க. ஆண்டவர் நம்மளை திராணிக்கு மிஞ்சி சோதிக்கலைங்க. சோதனை தான் இல்லைன்னு சொல்ல, வேதனையின் பாதை தான் இல்லைன்னு சொல்லலை, அது வருத்தமான ஒரு பாதை தான் இல்லை. ஆனாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அது உங்கள் திராணிக்கு ஏற்றபடி தான் சோதிச்சிருக்கிறாருங்க. உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கலைங்க. அது மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரூத் என்ன நினச்சா, சோதனைன்னு வந்தா, ஆனால் ரூத்துக்கு கிடைக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதமாகிய போவாஸ். அது மாத்திரமில்லை, நான் சொன்னல சரித்திரத்தையே திருப்பி போட்டார் அப்படின்ட்டு. ரூத்தின் சரித்திரம்னு புக்கு வந்துச்சு இல்லை? அது மாத்திரமில்லை, இந்த ரூத்தின் சரித்திரத்தில் தான் யார் வந்தா தெரியுமா? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரூத் அற்பமாக எண்ணப்பட்டவள், ஆரம்பத்தில் பொறுக்கி கொள்ள வந்தவள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த சரித்திரத்தின் இதே ஜீனியாலஜியில் இயேசு என்கிற உலக இரட்சகர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அற்பமாக எண்ணப்படலாம். நீங்களும் நானும் சோதரின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம். என்னால் பிரயோஜனமே இல்லையே, என்னால் வேதனை தானே நினைக்கலாம். இல்லை, நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். உங்களை வைத்து சரித்திரத்தை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் சரித்திரத்தை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ரூத்துங்கிற ஒரு சரித்திரம், அந்த ரூத்துக்கு அப்புறம் வந்த சரித்திரம் வேறு விதமான சரித்திரம். நீங்கள் அடுத்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நான் 6 படி, ஆமாம் 3ஆம் அதிகாரம் இல்லை, ராத்திரியிலே தன் மாமியின் இடத்துல வந்தபோது அவள், என் மகளே, இங்கே தான் இருக்கு, 11ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். ம் 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 இல்லை, 15ஆம் வசனம். அவளை நோக்கி ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே ரூத்துக்கிட்ட அந்த ராத்திரி ஃபுல்லாக போவாஸோடைய காலில் கிடக்கிறா. அதுக்கு அடுத்த காரியம் என்ன அப்படின்னா,
அவன் என்ன பண்ணுறான்னா 6 படி வார்கோதுமை எடுத்து என்ன பண்ணுறான், அவன் தலை மேலே வைத்து அனுப்புகிறான். அப்போ நெட்டில் பார்த்தேன், 6 படி வார்கோதுமை அப்படின்னா 30லேருந்து 50 கிலோ இருக்குமா எது அந்த வார்கோதுமை. அப்படி நான் பாருங்களேன், பொறுக்கி கொண்டு வந்தவளுக்கு பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, உங்கள் பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், உங்கள் பாதை வேறு விதமான பாதையாக இருக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ண பாதையில் வந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், விழாதிருக்கிறபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நிற்கிற இடம் கர்த்தர் தந்த பாதையான்னு தெரிஞ்சுக்குங்க. அது கர்த்தர் தந்த பாதை, அதில் சோதனை இருக்குன்னா தைரியமாக நில்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சுமக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. யாராவது தூக்கி வச்சு தான் உங்கள் ஆசீர்வாதத்தை தள்ளி கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு பொறுக்கி கொண்டு போனவளுக்கு இப்போ தூக்கி வைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. பொறுக்கி கொண்டு வந்தவளுக்கு தூக்கி வைத்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒரு ரூத்தாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ரூத்தாக இருக்கும் பொழுது உங்களோட சோதனையிலையும் உங்களுடைய வேதனையின் பாதையிலையும் கர்த்தர் எல்லாத்திலும் தப்பிக்கொள்ளும்படிக்கு போக்கை அவரே உண்டு பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நில்லுங்க, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுங்க, கர்த்தருக்காய் மேன்மையாய் எண்ணுங்க. நான் இந்த தேசத்திலையும் இந்த தேவனை பற்றி பிடிப்பது எனக்கு பெரிய மேன்மை என்று எண்ணுங்க. அப்படி எண்ணும் பொழுது சோதனையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோதனையின் பாதையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி இன்னும் பல பேருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் மாத்திரமே கூடும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் தயவுள்ளவர். ஆமென், தயவு பெருத்தவர். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படி நம்ம செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி